வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சுவையான ஊளி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மீனுக்கு பேர் ஊளி மீன். இப்போது நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீனை நான் நல்லா கழுவி வச்சுட்டேன். அது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் காய வச்சுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு தீஞ்சிராமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உரப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ மிளகா சேர்த்துக்கலாம். அதையும் எடுத்துட்டு ஒரு தக்காளி 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கு வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 4-5 வெள்ளைப்பூடு பல் இருக்குல்ல, அதை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஆற வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 வெந்தயம் சேர்த்துட்டு வாசனைக்காக 4-5 வரமிளகாய், 10-15 சின்ன வெங்காயம், உரித்த சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு அதில் சேர்த்து ஒரு வதங்கினதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா நல்ல ஃப்ளேவர் தரும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நம்ம மீன் எத்தனை மீன் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு கலக்கு கலக்கிட்டு 4 முருங்கைக்காய் பீஸ் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நாம் வறுக்கும்போது மல்லி சேர்க்கலை, அதனால் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நான் மல்லிப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் மீன்களை அதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மீன் குட்டியாக இருந்தால் ஊளி மீன் சொல்லுவாங்க, பெருசாக இருந்தால் ஊளான்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில் ராம்நாட்டில். நல்லா சுவையாக இருக்கும். இப்போ மீனை சேர்த்துட்டேன். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொதி வரையில் அது ஒரு ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வரும். அந்த கார்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் பிடிச்சா 2 மாங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ அந்த மாங்காய், முருங்கைக்காய், மீன், அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ருசி கொடுக்கும். மீன் குழம்பு நல்ல ருசி கொடுக்கும். பச்சை வாசனை போக விட்டு நாம் இறக்கிக்க வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி.